என் பிள்ளையை சந்திக்க இந்த தாயானவள் மிக மிக அவசர செய்தியோடு சேர்க்க வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் கவலைக்கும் கலக்கத்திற்கும் இனி விடை கொடுக்க நான் வந்து இருக்கும் போது நீ யாரை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உன் எதிரே இருக்கும் இந்த நபர்களால் மட்டும்தான் உன் வாழ்க்கை திசை மாறிக்கொண்டே போகிறது. உன் மனதிற்குள் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கின்றாய், அதன் பிறகு வேறொன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அதற்கெல்லாம் காரணம் அந்த இரண்டு நபர்கள்தான். உன் மீது போட்டியும் பொறாமையும் கொண்ட நபர்கள்தான் உன்னை சுற்றி வலம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ முன்னேறவே விடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக திட்டமிட்டு அங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன் நம்பிக்கையை இழக்கும்படியான செயல்களைத்தான் அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ அதையெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கப் போகிறான் என்பதை பொறுத்திருந்து பார். வருகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ பதற்றப்பட்டு கொண்டு இருக்காதே. நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்காதே. என்ன நடந்தாலும் சரி, எனக்கான விஷயத்தில் என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை தாண்டி உன் வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தானே இந்த வாராகி நான் உன்னுள்ளே வந்து இருக்கின்றேன். நம்பிக்கை துரோகத்தை இழைத்துவிட்டு அவர்கள் நிம்மதியாக இருந்து விடலாமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அங்கு ஒன்றை மட்டும் தெளிவாக இருந்து கொள். உன் தைரியமாக உன்னை வழிநடத்துபவளை இந்த வாராகியாக இருக்கும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? அந்த போட்டியும் பொறாமையும் கொண்ட நபர்கள்தான் உனக்கான வெற்றியை தடுப்பதில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனையும் தாண்டி நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் நடப்பது இயல்புதான். அவ்வாறு நிகழும் தவறுகளில் இருந்து தகுந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள தவறுவதுதான் மிக பெரும் தவறாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நம்மை சுற்றி இருக்கும் நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் நாம் முதலில் பழகி விடுகிறோம். ஆனால் பழக பழக இவர்கள் இப்படித்தான் என்று ஒரு நிலைக்கு நம் மனம் அடைந்து விட்ட பிறகு திரும்ப திரும்ப அவர்களிடம் போய் நீ ஏன் ஏமாந்து நின்று கொண்டே இருக்கின்றாய்? உன் மனம் பதற்றப்பட செய்ய வைக்காது. என் பிள்ளையே, உனக்கான விஷயத்தில் உன் வழிகளிலிருந்தும் உன் வேதனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற இந்த வாராகி இருக்க போகும்போது எண்ணங்களை மட்டுமே தெளிவாக்கிக்கொள். உன் எண்ணங்களை மட்டுமே திடப்படுத்திக்கொள். உன் எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் வண்ணங்களாக மாறப்போகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் யாருக்காக என்னென்ன செய்ய போகிறார்களோ என்று நீ அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்காதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் எதையுமே எதிர்பார்க்காத அன்பை இங்கு என்னிடம் வைத்திருக்கும் போது உன் தவறுகளை சுற்றி காட்டும் நட்பும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. அப்படிப்பட்டவர்கள் உன்னருகில் இருக்கும் போதுதான் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். எப்பொழுதும் முறங்காத உண்மை முடியுமே என்று ஊக்கம் தரும் முயற்சி நேர்மையாய் வாழ வைத்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையை, தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. உன் வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதில் இந்த வாராகி நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் எதை நினைத்து நீ தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? இங்கு தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே சாத்தியமாகாது. துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் அந்த துணிவையும் முயற்சியும் நீ யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. நடப்பதை பற்றியெல்லாம் நீ கலங்கி கொண்டு இருக்காதே. வருகின்ற காலங்கள் உனக்கானதாக மாறுவதற்கு நீ என்னென்ன வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் நீ தெளிவாகவே இரு. நடக்கின்ற தருணத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே. இந்த நிகழ்காலத்தின் செயல்கள் எல்லாம் தரிசனமான உண்மையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். வாழ்வில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை சிரித்து கொண்டே கடந்து போக முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர்கள் யாருமே கிடையாது. அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை சுற்றி நம்பிக்கை துரோகத்தை இழைத்து கொண்டு இருந்தாலும் சரி,
சில சமயத்தில் இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதிப்படி இருக்கும்போது அதை மாற்ற முடியாது. ஏனென்றால் அதில் இருக்கும் உண்மையை உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் காலங்கள் இப்படி சுழன்று கொண்டே இருக்கின்றது. இப்படி நடக்கும் என்று நீ உன் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாய். அப்படி ஒரு தருணம் உன் வாழ்க்கையை உன்னை புரட்டி போட்டு கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் உன்னை சுற்றி இருக்கின்ற அந்த போட்டியும் பொறாமையும் கொண்ட நபர்களால் தான் உன் வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் இருந்து நான் பின்வாங்கப் போவதே இல்லை. நடப்பதை பொறுத்திருந்து பார். என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் உன்னை பற்றி இங்கு தவறுதலாக சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் உன்னை சுற்றி கொண்டு இருப்பவள் சர்வ சாதாரணமானவள் என்று நீ நினைத்து விடாதே. இந்த வாராகியாக இருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் புரிந்துவிட்ட பிறகுதானே வந்து இருக்கின்றேன். யார் யாருக்காகவோ நீ உன் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து தவித்து கொண்டு இருக்கின்றாய். ஏனென்றால் அவர்கள் முயற்சியே உன்னுடைய வாழ்க்கையாக எண்ணிக்கொண்டு நீ அவர்களுக்காக பல முடிவுகளை எடுத்து அவர்கள் கரம் பற்றி கொடுத்திருக்கின்றாய். ஆனால் அதை இப்போது நினைத்து பார்த்திடாமல் அவர் ஏதேதோ சொல்லி கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றார் என்றுதானே உன் மனதின் கவலைகள் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் நீ மறுத்தும் விடாது. நடக்கப் போகின்ற செயலுக்கு உன் முழு மனதோடு நீயே பொறுப்பேற்றுக்கொள். அப்படி பொறுப்பேற்றுக்கொள்ள துணிவிருந்தால் மட்டும்தான் உன் முயற்சியும் வடிவத்தில் வெற்றியும் தோல்வியும் ஏற்றுக்கொள்ள துணிவும் உனக்கு கிடைக்கும். அந்த வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக நீ எடுத்துக்கொள்கின்ற அளவுக்கு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொன்னாலும் என் பிள்ளையின் நல்வுள்ளம் எனக்கு புரியாதா என வருகின்ற நிலைகளை எல்லாம் நினைத்து நீ இப்போதிலிருந்தே பதற்றப்பட்டு கொண்டே இருக்காதே. அத்தனையும் தாண்டி நீதான் இந்த யுத்தத்தில் இந்த போராட்டத்தில் ஜெயிக்கப் போகிறாய் என் கண்ணின் மணியே. மறுபடியும் ஏன் கண் கலங்கி கொண்டே இருக்கின்றாய்? நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் எப்பொழுதுமே நமக்கு வெற்றிதான் கிடைக்குமா என்றால் கேள்விக்குறிதான். ஆனால் வெற்றியோடு தான் நீ செயல்பட வேண்டும் என்று நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அந்த தோல்வியை தோற்று போகின்ற அளவுக்கு உன் முயற்சியின் அளவை கூட்டிக் கொண்டே இரு. ஒரு தடவை அங்கு நான் என் முயற்சியை எடுத்திருக்கின்றேன், வெற்றி கிடைக்கவில்லையே என்று முதல் தடவையே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய். அடுத்த தடவையும் முயற்சி செய். அதிலே முடியாவிட்டால் இன்னொரு தடவை முயற்சி செய். இப்படி உன் முயற்சியின் அளவை கூட்டிக் கொண்டே இரு. எத்தனை தடவை முயற்சி செய்தாலும் எல்லாம் சரியாக இருந்த போதிலும் எனக்கான வெற்றி மட்டும் கிடைக்கவில்லையே என்று நினைத்து விட்டால் உன்னை சுற்றி இருக்கும் சில நபர்கள்தான் இதில் சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டு இருக்கின்றது. அப்படி என்றால் உன்னிடத்தில் தான் இங்கு ஏதோ ஒரு தவறுதல் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீ செயல்படுத்தி கொண்டே இரு. வருவது வரட்டும் என் கண்ணின் மணியே. உன் செயல்களை செயல்படுத்துவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் தவறுகளை பற்றி நீ கலங்கி கொண்டு இருக்காது. உன் சுற்றி நடக்கும் தவறுகளை சுட்டி காட்டத்தானே இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். வெறும் கல்லாக இருந்து கொண்டு இருக்கின்றாள், வெறும் சிற்பமாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள். இவளால் என்ன செய்துவிட முடியும் என்றுதானே உன் எதிரிகளும் துரோகிகளும் அங்கு உன்னை எப்படியாவது வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தாய் உனக்குள்ளே இருந்து செயல்படுவதை நீ மறந்து விடவில்லை தானே? அப்படி இருக்கும்போது நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் ஜெயிக்கத்தான் போகிறாய். வாழ்க்கையின் நிலையை மாறிக்கொண்டே இருக்கின்றது. இனியும் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரியவில்லையே என்று நீ சிந்தித்து கொண்டிருக்காது. என்ன நடந்தாலும் இந்த தாயானவள் உனக்கான பாதத்தை நான் இங்கு தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன். இதோ உன் பயணம் இங்கு என்னால் முடிவு செய்யப்பட்டு விட்டது. நீ சேருகின்ற இடத்தில் மட்டும் கருத்தில் கொள். வருகின்ற இடர்பாடுகளை நினைத்து நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. எத்துணை இடர்பாடுகள் இருந்தாலும் அதை கடந்துவிட்ட போதிலும் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தான் இந்த வாராகி உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். தைரியம் என்பது உன் உடைமை அல்ல, உன் உயிரோடு கலந்த ஒரு விஷயம். அதை யாருக்காகவும் எதற்காகவும் நீ விட்டு கொடுத்து விடாதே. உன் மனதில்
மனதின் பாரங்களை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தானே இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பது அறிந்து உன் வாழ்க்கையை இங்கு வளப்படுத்த வந்திருக்கின்றேன். எத்தனை தோல்விகளை சந்தித்த பிறகும் இனியும் வாழ முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருந்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் வெற்றி கொடியை காண்பிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை நிரந்தரமாக்குவதற்கு நான் வந்திருக்கின்றேன். உன் மனதின் வழிகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ பொறுமையோடு இருக்கின்றாய். அந்த பொறுமைக்கான காத்திருப்புக்கான பலனை நான் இப்பொழுது உன் கையிலே வந்து ஒப்படைக்கும் தருணம் வந்துவிட்டது. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பொறுத்திருந்து பார். இனி இந்த வாராகியின் ஆட்டம் களை கட்டத்தான் போகிறது. உனக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த தாயை தரத்தான் வந்திருக்கின்றேன். வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.